நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுவதற்கு முன்னால் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை முன்வைக்கிறார். அதுல சொல்றார், நாடு 7.42% ஆண்டுதோறும் வளர்ச்சி அடையும். எப்படி வளரும்? சக்கரன்னு எழுதி நக்கி பார்த்தா இனிக்குமா? ஆனா என்ன இருக்கு? போட்ட சோத்துல உப்பு இருக்கா? இல்ல. போட்ட சோத்துல காரம் இருக்கா? இல்ல. போட்ட சோத்துல புளிப்பு இருக்கா? இல்ல. ஒரு சுவை இருக்கா? இல்ல. அதில் எந்த சுவையும் இல்லை என்றால் அதை தூக்கி குப்பையில தான் போடணும். மோடி சுட்டு தந்த வடையில வயிறு நிரம்பிடுச்சுன்றான். மோடி சதா சர்வ நேரமும் வடை சுட்டுட்டு இருக்கிறார், வாயால வடை சுட்டுட்டு இருக்கிறார். வணிகர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது, தொழிலாளர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது, வேலை தேடும் இளைஞர்களின் கனவில் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பிஜேபி ஆட்சி செய்துட்டு இருக்குது. பிரிட்டிஷ் முதலாளிகள் இறங்கி வந்தான் என்று சொன்னால் ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் என்கிற அந்த ஆயுதம் தான் பிரிட்டிஷ் முதலாளிகளை, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை இறங்கி வர வைத்தது. வேலை நிறுத்தம் என்பது ஒரு மாபெரும் சக்தி. அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தம் தான் அரசை இறங்கி வர வைத்தது. எல்லா டெல்லியினுடைய 4 முனைகளையும் முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தை நடத்தினாங்க. டிராக்டரால் டெல்லி மாநகரத்தை உழுதார்கள். வந்து பார் என்று சொன்னாங்க. விளைவென்ன? 1 வருடம் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று திமிர் பிடித்து ஆடிக்கொண்டிருந்த மோடி சர்க்கார் இறங்கி வந்தது, இறங்க வைத்தது விவசாயிகளுடைய போராட்டம். அன்றாடம் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற தொழிலாளி, நாம் சாவிலிருந்து மீள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், நாம் நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் வேலை நிறுத்தம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்காமல் சாத்தியமில்லை. தியாகராய நகரனுடைய புதூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாயை சம்பளத்தை இழப்பார். குறைந்தபட்சம் 1000 ரூபாய் சம்பளத்தை இழந்து ஒரு அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமா? அரசு அன்றாடம் எங்கள் வயிற்றில் மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு அன்றாடம் எங்களுடைய பிழைப்பிலே மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல இப்ப எல்லாம் வடை சாப்பிட்டியான்னு கேட்டா வேணாங்கன்றான். ஏன்பா? விலை அதிகமாயிடுச்சு. அப்புறம் என்னதான் பண்ற? இது மாதிரி ஒரு சாதாரண வடை மாதிரி சாதாரண ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கொள்வதற்கு விரும்பலையே அப்படின்னு கேட்டா, மோடி சுட்டு தந்த வடையில வயிறு நிரம்பிடுச்சுன்றான். மோடி சதா சர்வ நேரமும் வடை சுட்டுட்டு இருக்கிறார், வாயால வடை சுட்டுட்டு இருக்கிறார். ஒரு பிரதமர் அவருக்குரிய தன்மையில் அவருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படவில்லை. நேற்றைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் 9வது முறை நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஒரு பெண் நிதியமைச்சர் அப்படின்னு நாமெல்லாம் பெருமையா பார்க்கிறோம். 9 முறை தாக்கல் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா என்ன இருக்கு? போட்ட சோத்துல உப்பு இருக்கா? இல்ல. போட்ட சோத்துல காரம் இருக்கா? இல்ல. போட்ட சோத்துல புளிப்பு இருக்கா? இல்ல. போட்ட சோத்துல ஒரு சுவை இருக்கா? இல்ல என்று அப்படி ஒரு சோறு சாப்பிட்டால் அதில் எந்த சுவையும் இல்லை என்றால் அதை தூக்கி குப்பையில தான் போடணும். ஒருவேளை உணவில் எந்த சுவையும் இல்லை என்றால் அதை தூக்கி குப்பையில போடக்கூடிய அந்த உணவு மாதிரி நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். எந்த பொறுப்பும் இல்லை, எந்த தார்மீக பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நாட்டின் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி கட்சி 12வது முறை பட்ஜெட்டை அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள்.
இவ்வளவு பெரிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கிறார். நாட்டின் விலைவாசி பட்டியலில் அது ஆட்டுக்கறி விலையேறிடுச்சு, கோழிக்கறி விலையேறிடுச்சு, இன்னும் பல்வேறு அசைவ உணவுகளின் விலை ஏறிவிட்டது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது நியாயமான கவலை. ஆனா பருப்பு விலையும் ஏறி இருக்கு, துவரம் பருப்பு விலையும் ஏறி இருக்கு. இன்னைக்கு பத்திரிகையில செய்து போடுறோம், கடந்த ஒரு வாரத்தில் 1200 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு விலை ஏறி இருக்கு என்று போடுறோம். ஒரு குவிண்டால் என்பது என்ன? கிட்டத்தட்ட 119 ரூபாயிலிருந்து 175 ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ துவரம்பருப்பு விலை ஏறி இருக்கிறது என்று சொன்னால், நீங்க மளிகை ஜாமானுக்காக மட்டுமே குறைந்தபட்சம் ஒருத்தர் வேலை செய்யணும். மளிகை ஜாமானுக்கு மட்டுமே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலை செய்யணும்னா மற்ற பொருள்களுக்கு யார் வேலை செய்யறது? வீட்டு வாடகைக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் யார் வேலை செய்யறது? ஆக இப்படி விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் அன்றாடம் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற தொழிலாளி நாம் சாவிலிருந்து மீள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், நாம் நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் வேலை நிறுத்தம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்காமல் சாத்தியமில்லை. எனவேதான் இந்த திறந்தவெளி கருத்தரங்கின் மூலம் நாங்கள் பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் அனைத்து விதமான தொழிலாளர்களும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களும், ஏன் இன்னும் சொல்ல போனால் கடை வியாபாரிகள் உள்ளிட்டு நீங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. விலைவாசி எல்லோரையும் தாக்கும், விலைவாசி எல்லோரையும் தாக்கும் என்பது போல மிக முக்கியமான தாக்குதல் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் முன்வைத்திருப்பது. ஒன்று, பட்ஜெட்ல விலைவாசி குறைப்பு குறித்து ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லை. 2, நம்முடைய தமிழ்நாடு உள்ளிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய படித்து வேலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை தீர்ப்பதற்கு எந்த விஷயமும் இல்லை. இங்க இருக்கிற வணிகர்கள், நீங்க டாக்ஸ் ஃப்ரீன்றான் வணிகர்கள், நீங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு என்ன வியாபாரம் பெருகி இருக்கு? வணிகர்கள் பலரும் ஜனங்க வந்து போறத வச்சு மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. பல நேரங்கள்ல இப்ப நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கு, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பல பேர் ஜிஆர்டி தங்க மாளிகை போறாங்க, வேறு சில கடைகளுக்கு போறாங்க, கூட்டம் கூடுது. அதை பார்க்கிற பொதுமக்கள் அல்லது ஊடக நண்பர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, என்னதான் விலை கூடினாலும் கூட்டம் குறையலன்னு. போயிட்டு வாங்கிட்டு தான் வர்றாங்களா? போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நிலவரம்? வேலையும் இல்லை, வாங்கவும் முடியல, உள்ளேயாவது போய் வரலான்னு போயிட்டு வர்றாங்க. நீங்க போய் டி நகர்ல இருக்கக்கூடிய பஜார்ல எவ்வளவு பேர் என்ன வாங்க வந்தீங்க, அதை எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க, உண்மையிலேயே வாங்க முடிந்ததா என்று ஒரு ஆய்வை நடத்தி பாருங்கள். நிச்சயமாக அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, வாங்குறது இல்லை. முழுசா நான் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு போனா 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறங்கிற நிலைமையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்கள் நடமாட்டம் இருக்கிறது, ஆனால் வாங்க வேண்டியதை வாங்க முடியல. அப்படின்னா வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க. வணிகர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் வரல. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி என்கிற கொடுமையை பிஜேபி செய்திருக்கிறது. இப்படி அன்றாடம் வணிகர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது, தொழிலாளர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது, வேலை தேடும் இளைஞர்களின் கனவில் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பிஜேபி ஆட்சி செய்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பிஜேபியோட இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன வகையில், அதாவது ராணுவத்துக்கு ஒரு 1,00,000 கோடி ரூபாயை உயர்த்தி இருக்கிறாங்க. 1,00,000 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு என்ன சைவரு? நம்ம ஆட்டோ தோழர்கிட்ட கேட்டா அப்படி யோசிச்சுட்டு 1 கோடிக்கு என்ன சைவரு? நாங்க தெருக்கோடியில ஸ்டாண்ட் வச்சிருக்கோங்கிறது தான் தெரியும். 1 கோடிக்கு என்ன சைபர்? 1,00,000 கோடிங்க. 1,00,000 கோடி ரூபாய் ராணுவத்துக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த ராணுவத்துல 2,00,000 கோடி ரூபாய்க்கு தளவாடங்கள் வாங்க போறாங்க. 10% கமிஷன்னா கூட 20,000 கோடி ஆச்சு. 20% கமிஷன்னா 40,000 கோடி ஆச்சு.
அப்ப பிஜேபி ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்காக 2,14,000 கோடி ரூபாயை முதலீடு பண்ணுது. எங்க இருக்குது மக்களுடைய வாழ்நிலை? எங்க இருக்குது மக்களுடைய தேவைகளுக்கான பட்ஜெட்? எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு? பிஜேபியும் அதிமுகவும் டிடிவி தினகரனும் இன்னும் பலரும் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் தான் பெரிய கூட்டணி என்று சொல்றாங்க. ஒரு பெரிய கூட்டணி, மக்களிடையே வாக்குகளை வாங்க வேண்டும் என்று வர நினைக்கிற ஒரு கூட்டணி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரத்திலேயாவது சில திட்டங்களை அறிவிக்கணுமா இல்லையா? தமிழன் என்று சொன்னால் அவங்களுக்கு கசக்குது. பாருங்களேன், இந்த தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழக்கமாக ஒரு திருக்குறளை படிப்பார். இந்த பட்ஜெட்ல அது கூட இல்லை. திருக்குறளும் இல்லை, திட்டங்களும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன என்றால் மோடி வருவார், வடை சுடுவார், வாயால் வடை சுடுவார், ஏமாற்றுவார், திரும்புவார். அமித்ஷா வருவார், இங்க இருக்கிற அதிமுகவினுடைய எடப்பாடியை மிரட்டுவார், வேறு சில விஷயங்களை பேசுவார், போயிடுவார். இதுதான் இவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை மொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. அதில் வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. எங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தொகை குறைவு என்று சொன்னால் அங்கே அவர்களால் அந்த நகரத்திற்கு மெட்ரோ திட்டம் அறிவிக்க முடியும் என்று சொன்னால் ஏன் கோவைக்கும் மதுரைக்கும் அறிவிக்க முடியாது? கோவையை விட வளர்ந்த ஒரு பெருநகரம் உத்தரப்பிரதேசம் நகரத்தில் இருக்கிறதா? மதுரையை விட வளர்ந்த ஒரு பெருநகரம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா? அங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கிறது, இங்கே பிஜேபியை எதிர்க்கும் ஆட்சி இருக்கிறது. அப்படியானால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை எதிர்த்தால், பிஜேபிக்கு ஆதரவளிக்கவில்லை என்று சொன்னால் இங்கே திட்டம் என்பது இருக்காது. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது பட்ஜெட் சார்ந்த விஷயம். பட்ஜெட்டுக்கு வெளியே இந்த தெருமுனை கூட்டம், இந்த திறந்தவெளி கருத்தரங்கின் மிக முக்கியமான நோக்கம், இந்த பிஜேபி அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறது. 4 சட்ட தொகுப்புகள் என்று சொன்னால் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பு. டெல்லியில 2020 நவம்பர் 26 துவங்கி ஒரு 4 ஆண்டுகள் 4 முனையில் டெல்லி மாநகரத்தை முற்றுகையிட்டு ஓராண்டு காலம் அவர்கள் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தினார். மோடி வாபஸ் வாங்கினார். வேளாண் சட்டங்கள் 3 திரும்ப பெறப்பட்டது. விவசாயிகள் போராடினார்கள். பஞ்சாப் விவசாயிகள் வந்தாங்க, இன்னும் பல்வேறு விவசாயிகள் வந்தாங்க, விவசாய தொழிலாளர்கள் வந்தாங்க. எல்லா டெல்லியினுடைய 4 முனைகளையும் முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தை நடத்தினாங்க. டிராக்டரால் டெல்லி மாநகரத்தை உழுதார்கள். வந்து பார் என்று சொன்னாங்க. விளைவென்ன? 1 வருடம் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று திமிர் பிடித்து ஆடிக்கொண்டிருந்த மோடி சர்க்கார் இறங்கி வந்தது, இறங்க வைத்தது விவசாயிகளுடைய போராட்டம். அந்த போராட்டத்தை நடத்திய பெருமை நம்முடைய செங்கொடி இயக்கத்திற்கு உண்டு. சிஐடி அந்த போராட்டத்தை ஆதரித்தது. தமிழ்நாட்டில் அத்தகைய விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆதரித்து நாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை, ஊர்வலங்களை, மறியலை, ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எண்ணற்ற விவசாயிகள் பங்கெடுத்த போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்த போது அந்த போராட்டத்தை நடத்தினோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விவசாயிகள் வாழ்வு மறுக்கப்பட்ட போது போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வு மறுக்கப்பட்ட போது போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு ஆலைகள் இருக்கிறது, போக்குவரத்து பணிமனைகள் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, ரயில்வே இருக்கிறது, கப்பல் இருக்கிறது, விமானம் இருக்கிறது, ஆட்டோ இருக்கிறது, சாலை போக்குவரத்து இருக்கிறது, உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். சொமேட்டோ, ஸ்விக்கி என்று சொல்லி, ஓலா, உபேர் என்று சொல்லி ஏராளமான இந்த ஜிக் தொழிலாளர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். நம்முடைய ஷாப்பிங் மால்ல வேலை செய்யக்கூடிய நம்ம வீட்டினுடைய ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் குவிந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற காவல்துறை நண்பர் இருக்கிறார், அவர் எத்தனை வருடம் வேலை செய்ய முடியும்? 20 வயதில் 21 வயதில் அவர் வேலையில் சேர்ந்தால் 39 ஆண்டுகள் 37 ஆண்டுகள் வேலை செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேலை போட்டி, இன்னைக்கு இருக்கிற சூழல், அவரால் நிச்சயமாக 20 வயதில் 21 வயதில் வேலைக்கு போக முடியாது. போட்டிக்காக மட்டும் 5 ஆண்டுகள் தயாராகணும்.
5 வருடம் தயார் பண்ணக்கூடிய ஒருவரால் தான் வேலைக்கு போக முடியும். போலீஸ் வேலைக்கு இருந்து டாக்டருக்கு எம்பிபிஎஸ் ஆகணும்னா நீட் தேர்வுக்கு நம்மால் மாணவர்கள் பாஸ் பண்ணி நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவக் கல்லூரியில மாணவராக சேர்றாரு என்று சொன்னால் குறைந்தபட்சம் 3 வருஷம் கோச்சிங் கிளாஸ் போறாரு. அப்பதான் போக முடியுது. இப்ப எங்க வயது போகுது இல்ல, வீணா போகுது இல்ல. அவங்க வேலைக்கு போய் சேருவதற்கே 25 வயது 27 வயது ஆகுதுன்னா 60 வயது வரைக்கும் வேலை செஞ்சா 30 வருஷம் வேலை செய்யலாம். இடையிலேயே வேலை இல்லை அப்படின்னா தனியார் துறையில வேலை இல்லைன்னா முடிஞ்சது. நான் என்ன கேட்கிறேன்னா, குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு சமூக பாதுகாப்பு என்று ஒண்ணு வேணுமா இல்லையா? அந்த சமூக பாதுகாப்பை அரசு உத்தரவாதம் படுத்தணுமா இல்லையா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போராடி பெற்ற நம்ம சென்னை மாநகரத்துக்கு அந்த பெருமை இருக்கிறது. சென்னை மாநகரத்தினுடைய வட சென்னையினுடைய படாலம் பகுதியில் அமைந்திருந்த பிஎன்சி மில் 1918ஆம் ஆண்டு அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு பண்ண விண்ணப்பித்தாங்க. இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் என்று சொன்னால் சென்னை மாநகரத்தில் இருந்தது. சென்னை மாநகரம் சிங்காரவேலரின் சிங்கார சென்னை, அங்கே தொழிலாளி சங்கம் வைக்கிற வரலாற்றை அன்றைக்கே அமைத்திருக்கிறான். 107 வருடங்களுக்கு முன்னால் தொழிற்சங்கம் வைத்திருக்கிறான், கொடி பிடித்திருக்கிறான், கோஷம் போட்டு இருக்கிறான், போராடி இருக்கிறான், வெற்றி பெற்று இருக்கிறான். அதனால் சம்பள உயர்வு கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடியில் பாபு சிதம்பரம் அதற்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போராடி கோரல் பஞ்சாலையில் தொழிலாளிக்கு 1 ரூபாய் சம்பள உயர்வு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஸ்ட்ரைக் பண்ணாதான் கிடைச்சது. பிரிட்டிஷ் முதலாளிகள் இறங்கி வந்தான் என்று சொன்னால் ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் என்கிற அந்த ஆயுதம் தான் பிரிட்டிஷ் முதலாளிகளை, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை இறங்கி வர வைத்தது. வேலை நிறுத்தம் என்பது ஒரு மாபெரும் சக்தி. அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தம் தான் அரசை இறங்கி வர வைத்தது. ஆக இதெல்லாம் நடத்தி சாதித்த அந்த உரிமைகளை இப்போது மோடி அரசு பறிக்கிறது. 117 ஆண்டுகளுக்கு முன்னால், 107 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் வரலாற்று சாதனை படைத்த தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய வரலாற்றை இன்றைக்கு மோடி புறக்கணிக்கிறார், பிஜேபி புறக்கணிக்கிறது. 4 சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, நீங்க சங்கம் வைக்க கூடாது, சங்கம் வைத்தா உங்களுக்கு இப்படியான கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு என்று நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க இருக்கிற ஆட்டோ தொழிலாளி, எங்க தொழிலாளர்னா யார் தொழிலாளி? உடலால் கரத்தால் கருத்தால் உழைக்கக்கூடிய அத்துணை பேரும் தொழிலாளி. மூளை உழைப்பு செலுத்துறவரும் தொழிலாளி தான், உடல் உழைப்பு செலுத்துறவரும் தொழிலாளி தான், கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய அத்துணை பேரும் தொழிலாளி, ஆணும் பெண்ணும் தொழிலாளி. அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா? 30 ஆண்டுகள் வேலை செய்து ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கணுமா இல்லையா? கிராஜுவிட்டி இருக்கணுமா இல்லையா? இதர பல சலுகைகளும் உரிமைகளும் பாதுகாப்பும் இருக்கணுமா இல்லையா? ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் நீங்க எதுக்கு வேலை செய்யணும்? 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு வந்தா ஆயுட்காலத்துக்கும் பென்ஷன் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தா 35,000 ரூபாய் பென்ஷன். அவரு 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தா பென்ஷன். அதுக்கு பிறகு அவர் இறந்துட்டாருன்னு வைங்க, அவர் வீட்டுக்கார அம்மாவுக்கு 20,000 ரூபாய் பென்ஷன், குடும்ப பென்ஷன் 20,000 ரூபாய் உண்டு. 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தா போதும், 5 வருஷம் எம்பியா இருந்தா போதும். எல்லாரும் எம்எல்ஏ எல்லாரும் எம்பி ஆயிடலாம்ல? முடியாது. இந்த நாட்டில் அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பை ஏன் தொழிலாளிக்கு வழங்க இந்திய அரசு மறுக்கிறது? பிற நாடுகள் தருகிறது. சீனால தர்றான். சீனால மக்கள் தொகை இவ்வளவு மக்கள் தொகையை வச்சிருந்தா எப்படி தர முடியும்னு சொல்றீங்கள? சீனால தர்றானே, அங்க இருக்கிற அரசாங்கம் தர முடிகிறது. ஓய்வூதியம் தருகிறது, வேலை பாதுகாப்பு தருகிறது, சமூக பாதுகாப்பு தருகிறது. 6 விதமான நிவாரணங்களை வழங்குகிற சட்டத்தை சீன அரசாங்கம் வைத்திருக்கிறது. என்ன கொள்ள வந்தது மோடி? இந்த சட்டங்கள், சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை, புறந்தள்ளுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நடக்கிறது? இயல்பாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? குறைந்தபட்ச ஊதியத்தை கட்டுப்படுத்துறாங்க. எங்க சென்னை மாநகரத்துல 9,250 ரூபாய் சம்பளம் வாங்கி நீங்க வாழ்ந்துருவீங்களா?
9,250 ரூபாய் குறைந்தபட்ச கூலி. அந்த கூலியை வாங்கினா நம்மால கடை வச்சு நடத்த முடியாது. ஜவுளி கடை மூட வேண்டியதான், தங்க கடையை மூடுறது ரெண்டாவது விஷயம், எல்லா கடையும் மூட வேண்டியதான். எப்படி நாடு வளரும்? நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுவதற்கு முன்னால் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை முன்வைக்கிறார். அதுல சொல்றார், நாடு 7.42% ஆண்டுதோறும் வளர்ச்சி அடையும். எப்படி வளரும்? சக்கரன்னு எழுதி நக்கி பார்த்தா இனிக்குமா? அது எப்படி இனிக்காதோ அதுபோல்தான் நம்முடைய நாட்டின் நிதியமைச்சரும் பிரதமரும் செயல்படக்கூடிய விஷயங்கள், முன்வைக்கக்கூடிய திட்டங்கள், சட்டங்கள், கொள்கைகள் அத்துணையும் நம்மை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இனிமேல் பொறுப்பதற்கு இல்லை. 4 சட்ட தொகுப்புகளும் தொழிலாளருடைய வாழ்நிலையை முற்றாக நிராகரிக்கிறது. சென்னை நகரத்துக்குள்ள ஆலைகள் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஆலைகள். டி நகர்ல இருந்து தொழிலாளர்கள் வர்றாங்க. 100 பேர் இருக்கிற கம்பெனி மூடணும்னு சொன்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது? நீ மூடுற கவர்மெண்ட் எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும், நினைச்சா மூடு, நினைச்சா திறந்துக்கோ. 300 பேர் இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ன்ற. என்ன பங்க் கிடையாது, ஃபேக்டரி என்ன பங்க் கிடையா? இதோ பக்கத்துல இருக்குது கிண்டி எஸ்டேட், இந்த போனா அம்பத்தூர் எஸ்டேட். அந்த காலத்துல இந்த அம்பத்தூர் எஸ்டேட் பூரா காலியாகி இன்னைக்கு ஐடி பார்க் வந்திருக்கு. கிண்டி எஸ்டேட்டுக்குள்ள இருந்த சிறு குறு தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் அத்தனை ஆசையாச்சு. ஈக்காடு தாங்கல் இருக்குது, இந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஈக்காடு தாங்கல். குட்டி குட்டி ஃபேக்டரியா இருக்கு, 5 பேர் 8 பேர் 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்டரியா இருக்கு. அந்த குட்டி குட்டி ஃபேக்டரியினுடைய ஓனர்லாம் யாரை கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மைக்ரண்ட் லேபர். பீகார்ல இருந்து, ஒடிசால இருந்து, மேற்கு வங்கத்துல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து அங்க இருக்கிற தொழிலாளர்களை அழைத்து வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் இங்க சொன்னார்ல மூர்த்தி, தப்பு பண்றான் முதலாளி. தப்பு பண்ற முதலாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, தப்பு பண்ற முதலாளிக்கு ஏற்ப சட்டத்தை மாத்துது. நீங்க காலுக்கேற்ப செருப்பு வாங்குவீங்களா, செருப்புக்கேற்ப கால் வாங்குவீங்களா? உங்ககிட்ட வாங்குறது செருப்பு தான், கால் ஏற்கனவே கையில இருக்கு. இப்ப காலுக்கேற்ப செருப்பு வாங்குறீங்களா, வேலைக்கு செருப்புக்கேற்ப காலை மாத்திப்பீங்களான்னு கேட்டா, இப்ப மோடி அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே முதலாளிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மூடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆலைகளை மூடிட்டு ஓடி போயின்னு இருக்கிறான், பங்கட மாதிரி திறந்துட்டு இருக்கிறான், மூடிட்டு இருக்கிறான், எந்த கட்டுப்பாடும் இல்லை, வேலை நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல போயின்னு இருக்குது. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த சட்ட திருத்தங்கள் மூலம், 4 சட்ட தொகுப்புகளின் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம், வேலை நேரத்தை நீட்டிப்பதற்கு வசதி செய்து கொடுத்தார். முன்னாடி 75 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு நீங்க வேலை செய்தீங்கன்னா, மிகைப்பணி செய்தீங்கன்னா, ஓவர் டைம் செய்தீங்கன்னா, இப்ப 125 மணி நேரம் செய்யலாம். எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதன் கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாம இருந்தா வேலை வாய்ப்பை தேடி ஏங்கி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு நாட்டுல, சோசியலிச நாட்டில் வேலை வாய்ப்பு புதியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது என்ன யோசிச்சாங்க? கம்யூனிஸ்ட் நாடு என்ன யோசிச்சது? ஸ்டாலின் தலைமையில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசு, ரஷ்ய நாட்டின் அரசு என்ன சொன்னது? வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்கிறோம், ஒரு ஷிப்டை 4 ஷிப்டாக மாத்துறோம், 3 ஷிப்டுக்கு பதிலா 4 ஷிப்ட், 6 மணி நேரம்னா 24 மணி நேரம் 4 ஷிப்ட். எனவே நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை என்று சொன்னாங்க. அதை பார்த்து, ஐயோ கம்யூனிஸ்ட் நாடுகளில் புரட்சி ஏற்பட்டதை போல நம்முடைய நாட்டிலும் புரட்சி வந்து விடுமோ என்று பயந்த ஐரோப்பிய நாடும், அமெரிக்க நாடும், வேறு சில நாடும் வேலை நேரத்தை வேக வேகமா குறைச்சான். இன்னைக்கும் பிரான்ஸ்ல 35 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான், 5 நாள் தான் வேலை செய்யறான். ஏன்? இந்தியர்களுக்கு வாய் இல்லையா? இந்தியர்கள் அறிவாளியாச்சே, இந்தியர்கள் திறமசாலிகளாச்சே, ஏன் 5 நாட்கள் வேலை வைக்க கூடாது? சிஐடி கேட்கிறது, நீ வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் கேட்கிறது, வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு பயன்படும் என்று சொல்லுகிறது. குறைந்தபட்ச கூலியை நீ 26,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தால் இந்த நாட்டில் விலைவாசியை எதிர்கொள்ளுகிற குடும்பம் இருக்கும். சொல்ல முடியும். இதோ கேரளத்தில் இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகளையும் நாங்கள் அமலாக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நல்ல விஷயம், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை இந்த மேடையிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்களும் அறிவிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த 4 சட்ட தொகுப்புகளை அமலாக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல,
கேரளாவில் குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தியிருப்பதை போல, ஹரியானாவில் உயர்த்தியிருப்பதை போல, டெல்லியில் உயர்த்தியிருப்பதை போல தமிழ்நாட்டிலும் நீங்கள் உயர்த்த முன்வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக அரசு அவர்கள் ஒரு கல்லூரி வரைக்கும் இலவச கல்வின்றாங்க. கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி. இப்ப நம்ம ஊர்ல இலவச கல்வி இருக்கிறதா? கல்லூரியில் இலவசமாக படிக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எத்தனை பேர் கல்லூரியில் படிக்கிற மாணவருக்காக, பெண் குழந்தைக்காக, ஆண் குழந்தைக்காக கடன் வாங்கி காணாமல் போன குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது? ஆக இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் இங்கே ஒரு திறந்தவெளி கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தரங்கத்தின் மூலம் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய வேலை நிறுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆட்டோ தொழிலாளியாக இருந்தால் அன்றைக்கு ஒரு நாள் உங்கள் ஆட்டோவை நிறுத்துங்கள். ஒரு கடை வியாபாரியாக இருந்தால் அன்றைக்கு ஒரு நாள் கடையை நீங்கள் மூடி வையுங்கள். நீங்கள் உடல் உழைப்பு தொழிலாளியாக இருந்தால் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வேலைக்கு நீங்கள் போகாதீர்கள். நீங்கள் ஒரு போக்குவரத்து தொழிலாளியாக இருந்தால் அன்றைக்கு அரசு போக்குவரத்தாக இருந்தாலும் தனியார் போக்குவரத்தாக இருந்தாலும் அந்த வேலையை நிறுத்தி வையுங்கள். நீங்கள் எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும், மின்சார தொழிலாளியாக இருந்தாலும், ரயில்வே தொழிலாளியாக இருந்தாலும், எந்த தொழிலாளியாக இருந்தாலும், இதற்கு மேல் ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கொடுமை நிச்சயமாக வரப்போவதில்லை. மகாத்மா காந்தி கூட சொன்னார், வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்றால் நீ வேலை நிறுத்தம் என்கிற ஆயுதத்தை கையிலிடு. அண்ணல் அம்பேத்கர் இதோ சிலையாக நின்று கொண்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், வேலை நிறுத்தம் தவிர்க்க முடியாது, தொழிலாளரின் தலையில் தீர்மானிக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது என்று சொன்னார். பிரிட்டிஷ்காரன் காலத்திலும் சரி, இந்திய ஆட்சியாளர்கள் காலத்திலும் சரி, அப்படியான ஒரு கொடுமையை ஆட்சியாளர்கள் செய்தார்கள். அந்த கொடுமைக்கு எதிராக தான் நாம் போராடினோம், போராடிதான் விடுதலையை பெற்றோம். இன்றைக்கு விடுதலையை பிரிட்டிஷ்காரனிடமிருந்து பெற்றிருக்கிறோம், ஆனால் கொள்ளைக்காரர்கள் கையில் மாட்டிக்கொண்டோம். இப்போது நம்முடைய நாட்டில் பாருங்க, நேற்று போல் முன்மொழிந்திருக்கிற பட்ஜெட்ல கூட அவர்கள் சென்னை வரையிலும், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து பெங்களூர், பெங்களூர்லிருந்து பூனே, பூனேயிலிருந்து மும்பை, மும்பையிலிருந்து டெல்லி, ஒரு பெரிய வட்டத்தை அவர்கள் காரிடார் என்கிற பெயரில் தீர்மானித்திருக்கிறாங்க. எதற்கு தெரியுமா? சாலைக்கு அடியில், ரோட்டுக்கு அடியில், பூமிக்கு அடியில் குவிந்து கிடக்கிற இயற்கை வளங்களை அம்பானியும் அதானியும் இதர பல முதலாளிகளும் பன்னாட்டு பெருமுதலாளிகளும் கொள்ளையடித்து வேட்டையாடி செல்வதற்கான வாய்ப்பு வசல்களை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை. இதெல்லாம் வெறும் மனிதவள கொள்ளையை நடத்தக்கூடிய அனுமதி ஒரு பக்கம் இருக்கிறது. 4 சட்ட தொகுப்பு என்ன? மனித வளத்தை கொள்ளையடிப்பதற்கான சட்ட தொகுப்பு. இஷ்டத்துக்கு சுரண்டிக்கோ, இஷ்டத்துக்கு சுரண்டிக்கோ, தொழிலாளியை இஷ்டத்துக்கு சுரண்டிக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமை. ஆக இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக ஒரு நாள், அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் தமிழ்நாட்டை, இந்தியாவை ஸ்தம்பிக்க வைக்கும் என்று சொன்னால் அது ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சவுக்கடி, ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை இந்திய தொழிலாளி வர்க்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் CITU, AITUC, LPF, திமுகவினுடைய தொழிற்சங்கம் LPF அதில் பங்கெடுக்கிறது. AITUC தொழிற்சங்கம் பங்கெடுக்கிறது. 10 மத்திய தொழிற்சங்கங்கள், மாநில தொழிற்சங்கங்கள், LLF விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழிற்சங்கம் LLF, மதிமுகவினுடைய தொழிற்சங்கம் MLF, WPTC என்று சொல்லக்கூடிய சங்கம், இன்னும் பல்வேறு செங்கொடி சங்கங்கள், இடதுசாரி சங்கங்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒரு பெரும் அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் இங்கே நோட்டீஸ் போடப்பட்டிருக்குது. இந்திய ஜனநாயக வாலிப சங்கம், இந்திய மாணவர் சங்கம், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், மாற்றுத்திறனாளி சங்கம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். மாணவர்களும் வாலிபர்களும் இதர பல வெகுமக்களும் ஆதரிக்கக்கூடிய வேலை நிறுத்தமாக இது மாறி இருக்கிறது. எனவே இந்த பகுதியினுடைய பொதுமக்களுக்கு ஒரு நாள் நீங்கள் நிறுத்தக்கூடிய அந்த வேலையை நிறுத்தி நடத்தக்கூடிய போராட்டம் இந்தியாவின் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கும். உங்கள் பார்வை முதலாளிகள் பக்கம் இருக்கிறது, அந்த பார்வையை தொழிலாளிகள் பக்கம் திருப்புங்கள், உழைக்கும் மக்கள் பக்கம் திருப்புங்கள் என்று சொல்லுவதுதான் வேலை நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த வகையில் இங்கே திரு டி நகர் பகுதியிலே இந்த திறந்தவெளி கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு தொழிலாளர் தோழர்களுக்கும் CITU தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.